வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வள்ளி மாறனுக்கு தைரியம் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ விடக்கூடாது, உன்னோட காதலை வீராக்கு நீ புரிய வைக்கணும், அவளை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தைரியத்தை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வீராக்கு பார்த்துருக்குற இடம் ரொம்ப நல்ல இடம், அவங்க எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ராமச்சந்திரனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அவங்க ராமச்சந்திரன் கிட்ட வரதட்சணையா ஒரு கோடி பணமோ 100 பவுன் நகை, ஒரு காரு அப்படின்னு இது எல்லாத்தையும் கேட்டதுமே அதை நினச்சி ராமச்சந்திரன் இப்படி பணத்தாசை பிடிச்ச குடும்பத்தில் வீராவால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும், இந்த சம்மந்தம் இப்போ நாம் வேண்டான்னு சொன்னால் இவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கண்மணி ராகவன் கிட்ட வீராவை பற்றி பேசுகிறாங்க. இனிமேல் வீரா கடைக்கும் வர வேண்டாம், ஆட்டோவும் ஓட்ட வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு ராகவன் கிட்ட சொல்ல, ராகவன் வீரா கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. நீ கடைக்கு வந்து வேலை செய்யறதும் நைட்டில் ஆட்டோ ஓட்டுறதும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு வீரா கோவப்பட்டு, என்னால் கடைக்கெல்லாம் வராமலாம் இருக்க முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிஷன் போடுறாங்களா, இந்த கல்யாணம் நின்னா கூட பரவாயில்ல, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா மாறன் வந்துட்டு வீராவை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக பைக்கில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வீராவை சைட் அடிச்சுக்கிட்டே வராங்க, கண்ணாடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே வராங்க. இதை கவனித்த வீரா வந்துட்டு முறைச்சிக்கிட்டே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க. டக்குன்னு வீரா வந்து வண்டியிலேருந்து இறங்கிடுவாங்க. நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாறன் வந்துட்டு இல்லை, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகிறேன், சீக்கிரமாக போனால் அத்தை திட்டும் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்போ நீ வேற எங்கேயாவது போயிட்டு லேட்டாகவே வீட்டுக்கு போ, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு நீ ஆட்டோவில் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க, இடையில ஒரு ஆட்டோ வருது, ஆட்டோவை நிறுத்த சொல்லி வீரா சொல்கிறாங்க. ஆனால் மாறன், அண்ணா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ மாறன் வந்துட்டு, இப்போ என்ன, நான் வண்டியை ஒழுங்காக தானே ஓட்டினேன், எங்கேயாவது ஸ்பீட் பிரேக்கில் கொண்டு போய் விட்டேனா, இல்லை பிரேக் போட்டேனா, எதுவும் இல்லைல்ல, ஒழுங்காக தானே ஓட்டிட்டு வரேன், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ பண்ணுறது உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து நடந்து போகிறாங்க. அப்போ மாறன் வந்துட்டு, ஏய் என்ன நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், நீ என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டியா, என் மேலே இருக்கிற ஒப்பீனியன் உனக்கு மாறவே மாறாதா அப்படின்னு சொல்ல, மாறாது அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் நானும் விலகி இருக்கிறது தான் நல்லது, நான் உன்னை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது, எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து போகிறாங்க. இதோட ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.